அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நெய் பொடி கோழி இதுங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூடி பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வினிகர் இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சிடலாம். ஒரு பேனில் பொரிக்கிற தக்கன ஆயில் எடுத்துக்கோங்க. நம்ம பரட்டி வச்ச சிக்கனை அதில் சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. இந்த ரெசிபி இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா இருக்குங்க. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நான் கலர் பொடினா எதுவும் சேர்க்கலை, அதனால் இந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம எடுத்துடலாம். நம்ம சிக்கன் 65க்கு எப்படி பரட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி பரட்டி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் இந்த ஆயில் இருக்குல்ல, அதுலேயே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ நட், இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுருங்க. பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வேகிற அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். மூடி வச்சுருங்க. ஒரு 50% குக் ஆனால் போதும். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூடி பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அதுவும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இப்போ நம்மளுடைய சீக்ரெட் மசாலா என்னென்னா இட்லி பொடிங்க. இது கம்பல்சரி இந்த இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்கணும். சேர்த்து நல்லா பரட்டிக்கங்க. நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இட்லி பொடி. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நெய், நான் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அந்த நெய்யிலேயே குக் பண்ணுங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் செஃப்புடைய ரெசிபிங்க இது. நான் வீட்டில் அடிக்கடி செஞ்சுருக்கேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த நெய்யிலே குக் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய நெய் பொடி கோழி சூப்பராக தயாராகிடுச்சு. இது கோகோனட் ரைஸ், வெஜிடபிள் ரைஸ், இந்த மாதிரி ரைஸுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த சிக்கனை நம்ம சர்வ் பண்ணையில் மேலே கொஞ்சமாக இட்லி பொடி தூவி சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.